ஹாய் ஹலோ கைஸ், நான் டைம் பாஸ் சதீஷ். நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அணிலை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் வந்து, சரி இது என்ன இருக்கும் சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அணில் குட்டி ஒன்று மரத்தை கீழே விழுந்து கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அணில் குட்டி மரத்துலேருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியல. ஏன்னா மரத்தை சுற்றி நானும் பார்த்துட்டு அணிலோட கூடு எது. ஒரு வேளை இந்த அணில் குட்டியை பார்த்தீங்கன்னா காக்காவோ அல்லது செம்பருத்தோ வந்து தூக்கின்னு வந்து போட்டிருக்கலாம். சரி எது எப்படியோ இந்த அணில் குட்டி உயிரோட நம்ம கையில் கிடச்சி. நான் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குட்டியை வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அணில் குட்டியை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து கீழே விட்டு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சு. இந்த அணில் குட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அணில் குட்டியில் என்னடா டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம ஊரில் எல்லாம் இருக்கக்கூடிய அணிலோட முதுகில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அதிகமாகவும் கருப்பு கலர் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் அந்த அணில் குட்டியோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பி கலர் இருந்தது. மேலே இருக்கக்கூடிய 3 கோடு மட்டும் தான் வெள்ளை கலரில் இருந்தது. ஆனால் அணில் குட்டி பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருந்து. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டரில் அணில் குட்டிக்கு பால் கொடுத்தா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லாவே வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வீட்டில் அணில் குட்டி வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வளர்க்குதுன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும்.